வணக்கங்க. ஒரு ஊழியக்காரம்மா நல்லா பாட்டு எழுதுவாங்க, நல்லா பாடுவாங்க. கர்த்தர் அநேக தாழ்ந்துகளை கொடுத்து பயன்படுத்திட்டு வந்தார். சடனா பாருங்க, அவங்க 31வது வயதில அவங்க கணவனார் மரித்து விடுகிறார். அவங்களுக்கு 2 குழந்தை. ஒரு குழந்தை 8 வயசு, ஒரு குழந்தை 4 வயசு. அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, அங்கிருந்த ஒரு பாஸ்டர் எழும்பி சொன்னாராம், "அம்மா, நீ வந்து எவ்வளோ பாட்டு பாடியிருக்கிற, எவ்வளோ சாட்சி சொல்லியிருக்கிற. இந்த நேரத்துல உன்னால ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? இந்த நேரத்துல நீ ஒரு சாட்சி சொல்ல முடியுமா?" என்று சொல்லி சொன்னாங்களா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்களா, "ஐயோ, இவ அனாதி ஆயிட்டான்னு சொன்னாங்களா." அப்போ அந்த அம்மா மைக்கு வாங்கி பாடினாங்களா, "நான் அனாதி ஆவதில்லை, அன்பரின் திருமகள் நான். குடும்பமே இழந்தாலும் குறையுமை சொல்வதில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்தை நான் என்றென்றைக்கும் தொழுதிடுவேன்" என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை எழுதி அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களா. ஆமே, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட உங்களை பார்த்து சொல்ல, யாருமே இல்லை, அனாதி ஆயிட்டே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒருவர் கூட அனாதி இல்லைங்க. கர்த்தர் உங்களோடு, அவர் தான் நம்முடைய தகப்பன், அவர் தான் நம்முடைய ஆத்துமா மனவாளன், அவர் தான் நமக்கு சகோதரர், அவர் தான் நமக்கு தாய் தகப்பன், எல்லாமே நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ அனாதி ஆவதில்லை, நான் உன்னுடைய தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். ஸோ இந்த நாளில் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.